ரஹ்மான் ரஹீம். சூரத்துல் பக்கரா வசனம் 70. திண்ணமாக மாடுகள் எல்லாம் எங்களுக்கு ஒரே மாதிரியாக தோன்றுகின்றன. அது எத்தகைய குணத்தை சார்ந்தது என்று மூசாவே உமது ரப்பிடம் எங்களுக்காக விளங்கும்படி நீங்கள் கேட்பீராக. அல்லாஹ் நாடினால் இவ்விஷயத்தில் நிச்சயமாக நாம் நேர்வழி பெறுவோம் என்று அவர்கள் கூறினர். நிச்சயமாக அது நிலத்தில் உழுது வேலை செய்யாததும் பயிருக்கு தண்ணீர் பாய்ச்சி புகட்டாததுமான குறையோ எந்த ஒச்சமோ இல்லாத பசுமாடாகும் என்று அவ்விறைவன் கூறுவதாக மூசா கூறினார். இப்பொழுதுதான் நீர் சரியான விவரத்தை கொண்டு வந்தீர் என்று அவர்கள் கூறினர். பின்னர் அத்தகைய பசுவை கண்டு வந்து அதனை செய்ய மனமில்லாமல் அதை அறுத்தனர். இஸ்ரேவேல் மக்களே, நீங்கள் ஒரு உயிரை கொலை செய்துவிட்டு அதில் ஒருவருக்கொருவர் பழி சுமத்தி தர்க்கம் செய்து கொண்டிருந்ததையும் நினைத்து பாருங்கள். ஆனால் நீங்கள் மறைத்து கொண்டிருந்தவற்றை அல்லாஹ் வெளியாக்குகிறவன் ஆவான். ஆகவே அவர்களை நோக்கி நீங்கள் அதில் ஒரு பகுதியை கொண்டு கொலையுண்ட அவனை அடியுங்கள் என்று நாம் கூறினோம். அவ்வாறு அடித்தவுடன் உயிர் பெற்றெழுந்து கொலையாளியை அறிவித்தான். இவ்வாறே இறந்தோரை அல்லாஹ் உயிர்ப்பிப்பான். மேலும் நீங்கள் சிந்தித்து உணர்வதற்காக அவன் தன்னுடைய சான்றுகளை உங்களுக்காக காண்பிக்கின்றான். பிறகு இதற்கு அத்தாட்சிகளை கண்ட அதற்கு பின்னரும் உங்களுடைய இதயங்கள் இறுகிவிட்டன. எனவே அவைகள் கற்பாறைகளைப் போன்றுள்ளன அல்லது விடவும் கடினமாக உள்ளன. ஏனெனில் நிச்சயமாக சில பாறைகளில் இருந்து நீர் ஊற்றுகள் பொங்கி ஓடுவதுண்டு. எனினும் அவற்றில் சில பிளந்து அவற்றினுள் நீர் வெளிப்படுவதும் உண்டு. இன்னும் அல்லாவின் அச்சத்தால் உருண்டு கீழே விழக்கூடியவனவும் அவற்றில் உள்ளன. நீங்கள் செய்பவற்றை பற்றி அல்லாஹ் பாராமுகமாக இருக்கவில்லை. அவர்கள் உங்களுக்காக ஈமான் கொள்வார்கள் என்று நீங்கள் ஆவல் கொள்கிறீர்களா? திண்ணமாக அவர்களின் முன்னோர்களில் ஒரு பிரிவினர் அல்லாவின் வசனத்தை செவியேற்ற பிறகு அதனை நற்குணர்ந்த பிறகு இன்னும் அவர்கள் அறிந்தவர்களாக இருக்கும் நிலையில் வேண்டுமென்று அதனை மாற்றிவிடுகின்றனர். மேலும் அவர்கள் இறை நம்பிக்கையாளரை சந்தித்திடும் பொழுது தௌராத்தில் உங்கள் நபியை பற்றி கூறப்பட்டிருக்கிறது, எனவே நாங்களும் அவரை நம்பிக்கை கொள்கின்றோம் என்று கூறுகின்றனர். ஆனால் அவர்களில் சிலருடன் தனித்து விடும் பொழுது உங்கள் ரப்பின் முன்பாக உங்களுடன் அவர்கள் வழக்காடுவதற்காக உங்கள் வேதத்தில் அல்லாஹ் உங்களுக்கு தெரிவித்திருப்பதை அவர்களுக்கு நீங்கள் அறிவிக்கிறீர்களா? இதனை நீங்கள் விளங்கிக் கொள்ள மாட்டீர்களா என்று கூறுகின்றனர். அவர்கள் மறைத்து வைத்திருப்பதையும் அவர்கள் வெளிப்படுத்துவதையும் அல்லாஹ் நிச்சயமாக நன்கு அறிகின்றான் என்பதை அவர்கள் அறிய மாட்டார்களா? அவர்களில் எழுத படிக்க தெரியாதவர்களும் இருக்கின்றார்கள். அத்தகையவர்கள் குருட்டு நம்பிக்கைகள் கொண்டிருப்பதை தவிர உண்மையில் தௌராத் வேதத்தை அறிய மாட்டார்கள். அன்றியும் அவர்கள் வெறும் யூகங்களை கொண்டிருக்கிறார்களே தவிர வேறு இல்லை.